ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 24 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே 24th மார்ச். 24 மார்ச் மாதம் ஒவ்வொரு வருடமும் உலக காசநோய் தினமாக அனுசரிக்கிறாங்க. இந்த வருடத்துக்கான தீம் 2021 இந்த கிளாக் இஸ் டிக்கிங் அப்படின்றது இந்த வருஷத்துக்கான தீமாக கொடுத்துருக்காங்க. இந்த காசநோயின்றது ஒரு தொற்று நோய். இது அதிகமாக நுரையீரலை தான் பாதிப்புக்குள்ளாக்கும். 1882 வருஷம் மார்ச் 24 டாக்டர் ராபர்ட் கோச் அப்படின்றவர் தான் இந்த காசநோயை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த காசநோய் ஒரு பாக்டீரியானால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். Fitch rating projected India's GDP growth to 12.8% for next fiscal. Fitch rating அப்படின்றது கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. இது வேர்ல்டில் மொத்தமாக டாப்பில் இருக்கக்கூடிய 3 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியில் இந்த ஃபிட்ச் ரேட்டிங் ஏஜென்சி ஒன்று. இவங்க என்ன கணிச்சிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய ஜிடிபி ரேட் நெக்ஸ்ட் ஃபிஸ்கலில் அடுத்த நிதியாண்டில் 12.8% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன தடவை 11% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023 வருடம் 5.8% ஈஸியாக ஜிடிபியில் இந்தியா அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிட்ச் ரேட்டிங்கோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில் இருக்குது. Cabinet approves MOU between UPSC, ஆப்கானிஸ்தான்ஸ் IARCSC. அதாவது மத்திய அமைச்சரவை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவை சேர்ந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC அமைப்புக்கும் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த இண்டிபெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் சிவில் சர்வீசஸ் கமிஷன் இந்த அமைப்புக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இதை யூனியன் கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த ஒப்பந்தப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆள் சேர்ப்புலையும் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது இந்த புக்ஸை இது பண்ணுறது, டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே ரிட்டன் எக்ஸாமு ப்ளஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட், இது எல்லாத்துக்குமே 2 அமைப்புகளும் தகவல்களை பரிமாறுறதுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. பவர் கிரிட் எஸ்டாப்ளிஷ்டு இ-டெண்டரிங் போர்ட்டல் பிரணீத். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்ட் இ-டெண்டரிங் போர்ட்டல் பிரணீத். இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் நிறுவனம் தான் இந்த பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க புதுசாக ஒரு இ-டெண்டரிங் போர்ட்டலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பிரணீத். எதுக்காக இந்த இ-டெண்டரிங் போர்ட்டலை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த டெண்டருடைய தன்மை வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காகவும், பேப்பர் ஒர்க்கெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் புதுசாக இந்த போர்ட்டல் பிரணீத் அப்படின்ற இ-டெண்டரிங் போர்ட்டலை பவர் கிரிட் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் இனாகிரேட்ஸ் ஷஹீத் பகத் சிங் ஸ்மாரக் இன் டெல்லி. மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் இவர் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. என்னது அப்படின்னா, ஷஹீத் பகத்சிங் ஸ்மாரக் இன் நியூ டெல்லி. நியூ டெல்லியில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி இங்கே 90 years ஆஃப் மார்ட்டிர்டம், பகத்சிங், சுக்தேவ் தப்பார் அண்ட் சிவராம் ராஜ்குரு போன்ற தியாகிகள் இறந்த 90ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஷஹீத் பகத்சிங் ஸ்மாரக் அப்படின்ற ஒரு திட்டத்தை மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தொடங்கி வச்சுருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா, ஃப்ரீடம் சாக்ரிஃபைஸ் பற்றி மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு திட்டம் தொடங்கி வச்சுருக்காரு. டனிஷ் ரெட் கிராஸ் லான்ச்சஸ் வால்கனோ கேட்டாஸ்ட்ரோஃபி பாண்ட்.
டனிஷ் ரெட் கிராஸ் அப்படின்றது வந்து ஒரு டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கெட்டஸ்ட்ரோபி பாண்ட், பேரழிவு பிணைப்பு ஃபார் வால்கனோ ரிலேட்டட் டிசாஸ்டர். எரிமலை தொடர்பான பேரழிவு நிகழும்போது அதில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக உதவி பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து $3 மில்லியன் வந்து இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் ஏஜென்சி மூலமாக யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து உடனடியாக சேர்றதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து எரிமலை வந்து ஒரு 10 எரிமலை சீற்றத்தோடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா கேம்ரூன், சிலி, கொலம்பியா, ஈக்குவடார், கவுட்டிமாலா, இந்தோனேசியா அண்ட் மெக்சிகோ. இந்த நாடுகளில் இதனால் யாராவது பாதிக்கப்பட்டால் இவங்களுக்கு வந்து உதவுறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா டு லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ரன் ஆம்புலன்ஸ் நெட்வொர்க் ஃபார் அனிமல்ஸ். இந்தியாவிலேயே வந்து முதல் முறையாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் வந்து மிருகங்களுக்காக ஆம்புலன்ஸ் நெட்வொர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கீழே மொபைல் ஆம்புலன்ஸ் வெட்டினரி கிளினிக் அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லேயும் இந்த கிளினிக் அமைச்சு அந்த தொகுதியில் பாதிக்கப்படக்கூடிய மிருகங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது தான் இந்த இதோட நோக்கம். இந்த இதில் வந்து ஹைட்ராலிக் லிஃப்ட்டு, அதாவது வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு வந்து லிஃப்டெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆந்திராவில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து மிருகங்களுக்காக ஆம்புலன்ஸ் நெட்வொர்க் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஆந்திர மாநிலத்தோட கவர்னர் வந்து பிஸ்வபூஷன் ஹரிச்சந்திரன், ஆந்திராவோட சிஎம் வந்து ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி. ஐடிசி கர்நாடகா கவர்மெண்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஐடிசி லிமிடெட் இந்த நிறுவனமும் கர்நாடகா அரசாங்கமும் சேர்ந்து வாட்டர் செட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்காக 1 மில்லியன் ஏக்கரில் 100 நீர்நிலைகளை மாநிலம் முழுவதும் உருவாக்குறதுக்காக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதன்படி மாநிலத்தில் உள்ள மொத்தம் 1.16 மில்லியன் ஏக்கர் இங்கே வந்து வாட்டர் செட் ஏரியா ஃபுல்லாக 29 மாவட்டங்களில் வந்து இந்த நீர்நிலைகள் வந்து புதுசாக உருவாக்குறாங்க. இதை வந்து ஐடிசி நிறுவனம் வந்து பண்ணுறாங்க. Russia launches 38 satellites from 18 countries into space on Soyuz rocket. ரஷ்யா வந்து 38 வெளிநாடுகளின் செயற்கைக்கோள்களை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரோஸ்கோஸ்மோஸ் அப்படின்ற ஸ்பேஸ் ஏஜென்சியில் இருந்து இந்த 38 செயற்கைக்கோள்களும் மொத்தம் 18 நாடுகளை சேர்ந்தது. இதில் சேலஞ்ச் 1 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் மட்டும் துனிசியா நாட்டினால் முதல்ல உருவாக்கப்பட்டிருக்கு முழுவதுமாக. இதை வந்து ரஷ்யா வந்து இந்த 38 செயற்கைக்கோள்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. Chief Justice of India Bobde recommends government to appoint Justice N.V. Ramana as next Chief Justice of India. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ்.ஏ. பாப்டே அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் N.V. ரமணா அவர்களை நீங்கள் நியமனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவருடைய பதவிக்காலம் 23 ஏப்ரல் 2021 முடியுது. இப்போ இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் எஸ்.ஏ. பாப்டேவுடைய பதவிக்காலம். இவர் வந்து 47வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நவம்பர் 2019 வந்து பொறுப்பெடுத்தார். இவர் வந்து இப்போ 23 ஏப்ரல் 2021 ஒரு பதவிக்காலம் முடியுது. வழக்கமாக சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க தங்களுடைய பதவிக்காலம் முடியும் போது யாராவது ஒரு ஆளை பரிந்துரைக்கலாம் மத்திய அரசாங்கத்துக்கு. அதன்படி இவரும் வந்து பரிந்துரைச்சிருக்காரு. ஹிந்தி ரைட்டர் ப்ரொஃபஸர் சரத் பஹரே டு பி கன்ஃபர்டு வித் வியாஸ் சம்மன் 2020. இந்தி எழுத்தாளர் ப்ரொஃபஸர் சரத் பஹரே அவருக்கு வந்து 2020ஆம் ஆண்டுக்கான வியாஸ் சம்மன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா அவருடைய நாவல் பட்லிபுத்ரு கி சம்ராஹி அப்படின்ற நாவலுக்காக ப்ரொஃபஸர் சரத் பஹரேக்கு வந்து வியாஸ் சம்மன்
அவார்ட் 2020 இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வியாசமான் அவார்டு வந்து 1991 கொடுத்துட்டு வராங்க. இது யார் கொடுக்குறான்னா கேகே பிர்லா ஃபவுண்டேஷன் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரரி ஒர்க்கு, இந்த எழுத்தாளர் துறையில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க 1991 வருஷத்துலேருந்து. அதன்படி இதோடைய பரிசு தொகை வந்து 4 lakh rupees, 4 லட்சம். ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் வின்ஸ் கோல்டு இன் மென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ். இந்தியாவை சேர்ந்த ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர், இவருக்கு வயசு வந்து 20 வயசு. இவர் வந்து மென்ஸ் 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் ஈவெண்ட்டில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இது மார்ச் 19 மார்ச் 29 வரைக்கும் இந்த காம்படிஷன் வந்து வேர்ல்டு கப் வந்து நியூ டெல்லியில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இவர் புதுசாக ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. என்னன்னா, யங்கஸ்ட் மிகவும் இளம் வீரராக வந்து ஷூட்டிங் வேர்ல்டு கப்பில் வந்து கோல்டு எடுத்திருக்காரு. இது வந்து இவருடைய ரெக்கார்டு. ஹங்கரி நாட்டை சேர்ந்த இஸ்வான் பென்னி அப்படின்றவர் வந்து 2வது இடம் சில்வர் மெடலையும், டென்மார்க்கை சேர்ந்த ஸ்டீஃபன் ஓல்சன் அப்படின்றவர் வந்து 3ஆம் இடம் பிரான்ஸ் மெடலையும் கைப்பற்றியிருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.